ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. இன்னைக்கு வந்துட்டு மாமல்லபுரத்தில் தாவேக்காவோட மாவட்ட மாநில அளவிலான செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. ஸோ இந்த கூட்டம் எதற்காக, ஃபஸ்ட்டு இந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னென்னா, மாவட்ட மாநில கிளை ஒன்றியம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கிளை கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள் வந்துட்டு மக்கள்கிட்ட எப்படி போய் அப்ரோச் பண்ணணும், எதை பற்றி நம்ம பேசணும், அவங்களோட செயல் திட்டம் என்னவா இருக்கணும், தாவேக்கா மேலே எப்படி வந்துட்டு நம்பிக்கையை கொண்டு வரணும், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி உழைக்க போகிறீங்க, இதை வந்து என்ன மாதிரி நான் உங்களை மோட்டிவேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த அஜெண்டாவை எடுத்துகிட்டு இந்த மீட்டிங்கை வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாருமே வந்துட்டு திமுகவை பற்றி பேசியும், அவங்க பண்ண அநியாயத்தையும், அவங்க பண்ண ஊழலையும் வந்துட்டு எல்லாருமே பேசினாங்க. குறிப்பாக வந்துட்டு நான் ரொம்ப கவனித்து பார்த்தது வந்துட்டு ஆனந்த் சொன்ன ஒரு வரிகள் சொன்னார். என்னென்னா வந்து ஒரு ஒரு பர்சன் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு எம்எல்ஏவா போட்டி போடுறதுக்கு வந்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து 3லேருந்து 4 பேர் வரைக்கும் போட்டி போடலான்னு சொன்னார். பட் அது தவறு. அது என்னென்னா 1லேருந்து 2 வரைக்கும் 2 இடங்களில் வந்துட்டு அதிகபட்சமாக போட்டி போடலாம். அதில் தான் வந்துட்டு ஒரு மனிதன், ஒரு பர்சன் வந்துட்டு 2 இடத்துல வந்துட்டு போட்டி போடுறதுக்கான வரையறை மட்டும்தான் வந்துட்டு நம்ம சட்டத்தில் இடம் இருக்குது. ஸோ 2க்கு மேலே வந்துட்டு போக முடியாது. அது ஒரு தவறான தகவல். பட் மேபி அது வந்து குயிக்காக வந்துட்டு ரிகவர் பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். அடுத்தது மற்ற எல்லாருமே பேசிட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப தெளிவான ஏற்கனவே இங்கே சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி வந்துட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வந்துட்டு சொல்லிட்டாங்க. இவங்களை என்ன மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தைரியமாக இருங்க, நேர்மையாக இருங்க, கண்ணியத்தோடு வந்துட்டு நீங்கள் மக்கள் அணுகுங்க, நேர்மையாக உழைங்க அப்படிங்கிறத மட்டும் அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசி முடித்ததுக்கப்புறம் விஜய் வர்றாரு. விஜய் வந்துட்டு முதல் வேலையாக என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்துட்டு இந்த ஊழல் பண்ணுறதுக்காகவோ ஊழல் செய்யறதுக்காகவோ நான் அரசியலுக்கு வரல. எனக்கு தேவையான எல்லாமே என்கிட்ட இருக்குது. பட் எனக்கு தேவையான நான் வாழ்கிற வாழ்க்கையை வந்துட்டு இந்த மக்களும் வந்துட்டு அனுபவிக்கணும், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேர்மையான நோக்கத்தோடு மட்டுமே தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஊழல் எப்பவுமே என்னோட அமைச்சரவையில் இருக்காது முதல்வரானா. ஸோ அது எப்படி வந்துட்டு பாசிபிள்னா, ஒன் சிங்கிள் ஷாட்டில் வந்துட்டு என்னால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண முடியுமான்னு சொன்னால் அது முடியாது. பட் இது ஒரு ப்ராசஸ். இதுக்கு வந்துட்டு ஒரு டைம் எடுக்கும். இந்த டைமை வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் வந்துட்டு கிளியர் பண்ண முடியுமே தவிர ஒன் சிங்கிள் ஷாட்டில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஊழலை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு நான் ஏதாச்சும் ஒரு டெண்டர் அப்ளை பண்ணாலோ, இல்லை வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் அப்ளை பண்ணாலோ, எனக்கு இது 2 தவிர அந்த பக்கம் ஜாஸ்தியாக ஒரு உதவித்தொகை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் போய் அப்ளை பண்ணாலோ, இந்த 2 தாண்டி வந்துட்டு என்னால் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு பெருசாக ஒரு வேலை இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஒரு அஃபிடவிட் தேவைப்படுது அப்படின்னு போய் நின்னா கூட எல்லா இடத்துலையுமே வந்துட்டு காசு வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து அடிமட்ட ரேஞ்சிலேருந்து ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு நேர்மையாக இருந்தால் மட்டுமே தான் இங்கே கீழே இருக்கிறவங்க பயப்படுவாங்க. ஸோ ஊழல் வந்துட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு பயமே கிடையாது. அந்த அரசாங்க அதிகாரிக்கு வந்துட்டு தான் எப்பேற்பட்ட போஸ்டிங்கில் இருந்தால், ஒரு சின்ன ஒரு கவுன்சிலர் போஸ்டிங்கில் இருந்து சின்ன ஒரு வார்டு மெம்பர் போஸ்டிங் வரைக்கும் இருக்கிற ஒரு அரசாங்க அதிகாரிக்கு வந்துட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல், துளி பயமும் இல்லாமல் அவங்க ஈஸியாக லஞ்சம் வாங்குவாங்க, கேட்பாங்க, மிரட்டுவாங்க. ஸோ ஏன் வருதுன்னா, அவனுக்கு மேலே ஒரு படி மேலே இருக்கிறவன், அவனுக்கு 2 படி மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இவனை ரிலாக்ஸ் பண்ணி வேலை செய்ய சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக மிரட்டுற அளவுக்கு கூட கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எனக்கு வந்து பட்டா மாறுதல் இருக்கும். கிராமத்து பஞ்சாயத்தில் இருக்கீங்க, உங்கள் பேரில் இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்துட்டு உங்கள் அப்பா பேருக்கோ இல்லை வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் பேருக்கோ மாற்றிட்டு அந்த பட்டாவை வந்துட்டு எழுதி கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டிங்கன்னா கூட அதுக்கு கூட 4000 5000 லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறானுங்க. அதில் கைதாகியும் இருக்காங்க. எவ்வளோ கேடுகட்ட ஜென்மங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த லஞ்சத்தை வந்துட்டு எங்கேருந்து ஒழிக்க முடியும்? யார் ஒருவன் வந்துட்டு மேலே இருக்கிற ஒருத்தன் தைரியமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், லஞ்சம் பண்ணுற யாருக்குமே வந்துட்டு சமரசமாக இறங்கி போகாமல் அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணுற ஒருத்தனை மட்டுமே தான் மக்கள் நம்புவாங்க. அப்பேற்பட்ட நம்பிக்கையை வந்துட்டு இவர் வாங்கியிருக்காரா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து ஒரு 80% தான் வந்துட்டு இருக்குது. அந்த 20% இன்னும் மீட் ஆகலை. செயல்திறனில் வந்துட்டு தெரிஞ்சிடும். ஸோ அவர் வந்துட்டு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்க போகிறாரு, ஸோ இது என்ன வந்துட்டு கொண்டு போய் இந்த லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு தெரிஞ்சிடும்.
இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அவர் ஒரு வேளை அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்துட்டு வந்தாலும் கூட அதிகபட்சமாக என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்சத்தை குறைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த எக்ஸிஸ்டிங் ரூலில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கு வேணால் லஞ்சம் வாங்காமல் இருப்பானுங்க. இந்த ரூல்ஸை மீறுறதுக்கு ரூலை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு அன்அஃபிஷியலாக வந்துட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரூல் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த ரூலை பிரேக் பண்ணிவிட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதை வந்துட்டு ஒழிக்க முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் கேள்விக்குறி. ஆக்சுவலாக அதுதான் வந்துட்டு பிரச்சனை. இருக்கிறதையே நம்மளால் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண முடியல. இப்போ ஓவர் த ரூல் பிரேக் பண்ணி இன்னொருத்தன் வந்துட்டு அந்த ரூலை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு தான் அதை ஸ்டாப் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவரோட நடைமுறைகளை பொறுத்து வந்துட்டு தெரிய வந்துடும் கூடிய சீக்கிரம். இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த திமுகவும் அதிமுகவும் பிஜேபிக்கு வந்துட்டு என்றைக்குமே அடிமை கட்சியாகவே இருக்காங்க. அப்படி போய் நாம் போயிட்டு அண்டி பொழைக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ இதில் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாகவே இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் வந்துட்டு அவரை போட்டு அடித்தாலும் இவர் வந்து அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறது வந்துட்டு மக்கள் வந்துட்டு இவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டுமே தான் குறிக்கிதே தவிர இவர் தனியாக போயிட்டு ஒரு டீலிங் பண்ணிவிட்டு ஒரு ஒரு செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு மக்கள் முன்னாடி வந்துட்டு பேசினா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா மீடியாவும் இருக்குது. இது வந்துட்டு மீடியாவும் வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க தான் நொடிக்கு நொடி அப்டேட் போட்டே இருக்காங்களே. இப்போ இந்த அன்காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸாக இருக்கிறது வந்துட்டு மிகப்பெரிய நல்லது. இவர் பட் மக்களும் வந்துட்டு நம்புகிறாங்க. இவர் வந்துட்டு எந்த இடத்துலையும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு மக்கள் நம்புகிறாங்க. இந்த மீடியா என்னதான் வந்துட்டு போர்ட்ரே பண்ணாலும் இந்த பிஜேபிகிட்ட அடங்கி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இல்லை இந்த திமுகட்ட வந்துட்டு விலை போயிட்டாருன்னு சொன்னாலும் பட் அது வந்து ஒரு விசிபிளான சேஞ்சாக தெரியல. விசிபிளாக நம்புகிற மாதிரியான ஒரு சேஞ்சே நமக்கு தெரியலை. ஸோ இந்த இடத்துல அதை நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இந்த அன்காம்ப்ரமைஸ்டாக இருக்கிறது வந்துட்டு அந்த கட்சிக்கு நல்லது. அவரும் வந்துட்டு மக்களோட நம்பிக்கையை நல்லாவே வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தேர்ட் ஒன் வந்துட்டு நான் வந்து பார்க்குறது கள்ள ஓட்டு. முக்கியமாக இந்த திமுக காரங்க சொல்லப்போனால் அவர் மீன் பண்ணுறாரு இந்த திமுக காரங்கன்னு. ஆக்சுவலாக நான் சொல்லலை. அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இந்த திமுக காரங்க என்ன பண்ணியும் அவங்களுக்கு வந்துட்டு இல்லாத ஓட்டை கூட உருவாக்க தெரியும், கள்ள ஓட்டு போட தெரியும். சாயங்காலம் ஒரு 5 மணி ஆச்சுன்னா ஓட்டு நடக்கிற சாயங்காலம் ஒரு 5 மணி ஆச்சுன்னா ஈஸியாக வந்துட்டு வராத ஆட்கள் ஒரு 100 பேர் இருக்கிற ஒரு 500 பேர் இருக்கிற பஞ்சாயத்தில் ஒரு 50 பேர் வரல அப்படின்னா இவனுங்க ஈஸியாக போயிட்டு உள்ளே போயிட்டு அந்த 50 ஓட்டையும் குத்திட்டு வந்துடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆனந்த் வந்துட்டு சொல்லியிருக்காரு. பட் இது கிட்டத்தட்ட நம்புகிற மாதிரியும் கூட இருக்குது. நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு. அரசல் பொருசலாக கூட நான் வந்துட்டு கேள்விப்பட்டதும் இல்லை. பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வந்துட்டு முழிச்சிட்டு இருந்தாலே கண்ணாமூலியை தோண்டி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. அப்பேற்பட்ட ஆளுங்க அவனுக்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்கன்னு சொன்னது வந்துட்டு இந்த 3 விஷயமும் வந்துட்டு ரொம்ப உன்னிப்பாக நான் வந்துட்டு பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா அவர் கடைசியாக சொன்னார் ஒரு 40 ஓட்டு பேலன்ஸ் இருக்குது, நான் ஒரு 20 ஓட்டு போட்டுக்கிறேன், நீ ஒரு 20 ஓட்டு போட்டுக்கோ, 2 பேருக்கும் வந்துட்டு ஓட்டு பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னார்ல. இதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க யாருமே. இந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நம்ம வந்துட்டு நாளைக்கு ஒரு ஜனநாயகத்துக்கான ஒரு ஓட்டெடுப்பை கொண்டு வர முடியாது. ஸோ இது வந்து நம்ம ஒரு தப்பான ஒரு உதாரணமாக ஆயிடுவோம். இனி வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளுக்கோ எதிர்கால இளைஞர்களுக்கோ நம்ம வந்துட்டு ஒரு தப்பான உதாரணமாகிடுவோம். இதை மட்டும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அவரோட பேச்சை வந்துட்டு முடிக்கிறாரு. பட் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு நான் பார்க்கும்போது இந்த மீட்டிங்கில் வந்துட்டு ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. பட் அந்த எக்ஸ்பெக்டட் லெவல் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு என்னென்னா ஏதாவது ஒரு நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசுவாருன்னு நினச்சேன். பட் இல்லை. பட் அந்த டைட்டில்லையே வந்துட்டு இருக்குது இது ஒரு செயல் வீரர்களோட ஆலோசனை கூட்டம் மட்டும்தான். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியம் சொல்கிறதுக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கை முன்னெடுப்புகளை வந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கூட்டமாக ஒரு ஆலோசனை கூட்டமாக மட்டும்தான் இருந்துச்சே தவிர வேறு எதுவும் வந்துட்டு அங்கே பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை. பட் இனி வரும் காலங்களில் வந்துட்டு அவங்க ஷெடியூல் வந்துட்டு பண்ணி இனிமேல் வருவாங்கன்னு நம்புவோம். ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி போவோம். நல்லதே நடக்கும்னு நம்புவோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.